ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுடைய வேபிள் சர்வீஸ் இன்ஜினியரிங் கிஸ்பாட் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கோம். ஒரு ஆயில் மில் கம்பெனியில் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா 18/3 100 டன் வேப்ரிட்ஜ் போட்டு கொடுத்துருக்கோம். நம்ம கம்பெனி தான் போட்டு கொடுத்துருக்கோம். வெய்டர் கிட்டத்தட்ட இந்த வேப்ரிட்ஜ் போட்டு 8 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. இவங்க வந்து நம்மளோட ஏஎம்சி கஸ்டமர் தான். 3 months ஒன்ஸ் வந்து ஜென்ரல் விசிட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் எதாவது இஷ்யூ தான் வந்துட்டு அவங்களுக்கு செக் பண்ணி கொடுப்போம். இப்போ நம்ம எதுக்காக வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் விசிட் தான். ஃபுல்லாக இன்றைக்கி ஜென்ரல் விசிட் பார்க்குறோம். பட்டனு லோட் செல் என்ன பிளேட் யூஸ் பண்ணியிருக்கோன்னா 12 mm திக்னஸ் உள்ள பிளேட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், உங்களுக்கே தெரியும், பிளேட் எங்கேயுமே வந்து பெண்டாக இருக்காது, வந்து எல்லாம் இங்கே டச் ஆகாது, எதுவுமே இருக்காது. உங்களுக்கு பார்த்தா நாங்கள் என்ன இதில் வச்சு வெல்டர்ஸ் கொடுத்துட்டு போனோமோ கரெக்டாக அந்த இதுலேயே இருக்குது, அந்த கேப்லேயே வந்து இருக்குது, மெயின்டைன் பண்ணுறாங்க. உங்களுக்கே தெரியும், எல்லா இங்கேயும் எங்கேயுமே சைடில் உடையில, அதுக்கு வேப்ரிட்ஜுக்கு வந்து டச்சும் ஆகலை. எல்லாமே அந்த மெயின்டெனன்ஸ் கேப் மெயின்டெனன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் எல்லா சைடுமே. இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா கீழே வந்துட்டு இந்த போல்நெட் எல்லாமே டைட் பண்ண சொல்லியிருக்கேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வாங்க அது கீழே போய் உங்களுக்கு காட்டுறப்போ தான் அது தெரியும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த போல்நெட் டைட் பண்ணுறது தான். ஃபஸ்ட்டு எல்லாமே WD-40 அந்த ஸ்ப்ரே அடிச்சுட்டு லூஸ் பண்ண, அதாவது கொஞ்சம் லூஸாக விட்டுருவாங்க. ஒரு மணி நேரம் விட்டுருவாங்க, நல்லா ஊறிட்டோம் அப்படின்ட்டு. ஊறிட்ட அப்புறம் இந்த மாதிரி வந்து போல்நெட்டில் ஸ்பேனர் போட்டு ஃபுல் டைட் பண்ணுவாங்க. பாருங்க, ஸ்பேனர் போட்டு எல்லா போல்நெட்டுமே ஃபுல் டைட் பண்ணுவாங்க. பாரு, எல்லாத்துக்குமே அந்த WD-40 ஸ்ப்ரே அடிச்சிருப்பாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். WD-40 ஸ்ப்ரே அடிச்சுட்டு நல்லா அது கொஞ்சம் ரிலீஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருப்பாங்க. ஏன்னா WD-40 ஏன் அடித்து நம்ம அது ஊற விடுறோம், ஏன்னா ஏற்கனவே அது போல்நெட் டைட்டாக இருக்கும். WD-40 ஸ்ப்ரே அடிக்காமல் டைட் பண்ணோன்னா இன்னும் டைட்டாக தான் இருக்கும், ஏறாது. அதனால தான் அந்த WD-40 ஸ்ப்ரே அடிச்சுட்டு நம்ம 1 மணி நேரம் அது ரிலீஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிடுவோம். டைட் பண்ணும்போது த்ரெட்டு ஏறும். ஏன்னா இது எல்லாமே ஆரம்பத்தில் அவங்களுக்கு போட்டு கொடுத்த போல்நெட்டு தான், அதனால கொஞ்சம் டைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அந்த WD-40 ஸ்ப்ரே அடிக்கிறது. இங்கே நம்ம என்ன லோட் செல் யூஸ் பண்ணியிருக்கோன்னா ஃப்ளின்டெக் லோட் செல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கம்ப்ரஷன் டைப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், கம்ப்ரஷன் டைப் லோட் செல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மேலே ஒரு ஐலம் சீட்டு, கீழே ஒரு ஐலம் சீட்டு, 30 டன். இந்த ஒரு லோட் செல் வந்து 30 டன் கெப்பாசிட்டி. அதே மாதிரி நெக்ஸ்ட் உங்களுக்கு நான் ரூட்டிங் காட்டுறேன். எல்லாத்துக்குமே இங்கே ஒரு லோட் செல்லுக்குமே தனித்தனி பைப் போட்டிருப்போம். ஏன் அந்த தனித்தனி பைப் போட்டிருப்போம்னா இங்கே வந்து எலி பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து கஸ்டமர் சொல்லியிருந்தனால அவங்களுக்கு ஒரு லோட் செல்லுக்குமே தனித்தனி பைப்பு. இங்கே பாருங்கள், ஸ்டீல் ஃப்ளெக்சிபிள் ஹோஸ் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு நல்லா இருக்கிறது இங்கே பாருங்கள், ஒவ்வொன்றுத்துக்குமே தனித்தனியாக பைப் போட்டு கொண்டு போயிருக்கோம். இதுக்கு அதே மாதிரி தனி பைப் வரும், சரிங்களா? இங்கே பாருங்கள், ஸ்டீல் ஃப்ளெக்சிபிள் ஹோஸ். ஏன் நம்ம எல்லா இடத்துலையுமே ஸ்டீல் ஃப்ளெக்சிபிள் ஹோஸை ரெஃபர் பண்ணுறோன்னா அவ்வளோ சீக்கிரம் இது வந்து டேமேஜ் ஆகாது, எலி கடிக்காது, எதுவுமே பண்ணாது, கொஞ்சம் லைஃப் லாங் நல்லா இருக்கும். அதனால தான் நம்ம எல்லா இடத்துலையுமே ரெஃபர் பண்ணுறது ஸ்டீல் ஃப்ளெக்சிபிள் ஹோஸ். இங்கே வந்து இவங்களுக்கு இது மாதிரி இருந்தால் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு தான் ஒரு கேபிளும். ஏன் பெருசாக நம்ம அந்த 1.5 inch 2 inch பைப் போட்டோம்னா எங்கேயாவது ஒரு கேப் இருந்தால் ஈஸியாக எலி உள்ளே போயிடும். அதே நம்ம இந்த 3/4 inch பைப் போட்டோம்னா ஒரே ஒரு கேபிள் வரனால எங்கேயுமே ஈஸியாக எலி உள்ளே போகாது, கடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். எங்களுக்கு ஸ்டீல் ஃப்ளெக்சிபிள் ஹோஸ் போட்டு ஒரு லோட் செல்லுக்கும் தனித்தனி பைப்பு. எங்கேயுமே கேபிள் வந்து வெளியே தெரியவே தெரியாது, அந்த மாதிரி தான் பண்ணி கொடுத்துருப்போம் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு அந்த போல்நெட் எல்லாமே டைட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம ஜாக்கி போட்டு தூக்கிட்டு இங்கே இருக்கிற பட்டனும் எல்லா லோட் செல்லோட இதுவுமே கழட்டி பார்ப்போம். ஏதோ தேஞ்சிருக்கா இல்லை ஏதோ டேமேஜ் ஆகிருக்கா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த போல்நெட்டோடைய இந்த பட்டன் எல்லாமே லோட் செல்லோடைய பட்டனு. அதுக்கப்புறம் இந்த போல்நெட் எல்லாமே டைட் பண்ணுவோம். இங்கே கீழே போட்டிருக்கிற போல்நெட்டு, இங்கே போட்டிருக்கிற போல்டு, இது எல்லாமே டைட் பண்ணிவிட்டு இந்த ஃபவுண்டேஷன் பிளேட்டுக்கிட்ட மண் எதாவது இருந்தால் எல்லாத்தையுமே அது சுத்தம் பண்ண சொல்லிடுவோம். ஃபுல்லாமே சுத்தம் பண்ணிட்டு எடுக்க சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து நான் ஜங்ஷன் பாக்ஸு, அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நாங்கள் வேறு கேபிள் போட்டு ஜாயின் பண்ணியிருப்போம். அந்த கேபிளையும் காட்டுறவங்களுக்கு. இங்கே பாருங்கள், இதில் வந்து நம்ம ஜங்ஷன் பாக்ஸ் உள்ளே ரூமுக்குள்ளேயே கொண்டு வந்துட்டோம். ஏன்னா ரூம் வந்து நியர்பை நம்மளுக்கு ஒரு 10 அடியில் இருக்கிறனால நம்ம ரூமுக்குள்ளேயே கொண்டு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து கேபிள் எலி கடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த ரோல்ஸுடைய வந்த கேபிள் எல்லாமே எலி கடிச்சு டேமேஜ் பண்ணிடுச்சு. ஒரு 2-3 ஜாயிண்ட் இருந்தனால வந்துட்டு மழை காலத்தில் வந்து ட்ரிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிடும்.
நம்ம என்னதான் ஜாயிண்ட் பக்காவாக போட்டாலையும் அதுக்குள்ளே தண்ணி போச்சுன்னா ட்ரிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால தான் இங்கே வந்து நம்ம அந்த எஸ்எஸ் சீல்டு கேபிள் போட்டிருக்கோம். இது மேலே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கம்பியை சுற்றி விட்ட மாதிரியே இருக்கும். இந்த கேபிள் மேலே எலி வந்து அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக இதை கடிக்காது. அதனால தான் உங்களுக்கு இந்த கேபிள் போட்டிருக்கோம். எல்லாத்துக்குமே அந்த மாதிரி கேபிள் தான் இருக்கும், எல்லா லோட்ஸுக்குமே அந்த மாதிரி கேபிள் தான் இருக்கும். இங்கே நம்ம யூஸ் பண்ணுற இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா ஐடி மாடல் இண்டிகேட்டர் தான். 2-in-1 யூஸ் பண்ணும். நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதான் 2-in-1. இங்கே பாருங்கள், இப்போ நான் இங்கே ஆப்ரேட் பண்ணுறேன். கீபோர்டிங் வச்சுருக்காங்க. ஆப்ரேட் பண்ணுறேன். F1 வெயிட்டு போயிடும். ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள் நம்பர் இது என்டர் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் வந்து பிரிண்ட் வந்துடும். அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அவங்க சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க. நம்மளுடைய ஓன் சாஃப்ட்வேர் தான், நம்மளுடைய சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணுறாங்க. வெஹிக்கிள், வண்டி நம்பர் எல்லாமே. லாஸ்ட்டாக வந்து அவங்களுக்கு 6 இன்றைக்கி வந்து நைட்டு 2:45 வெயிட்டு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த வெயிட்டும் போடல. இங்கே ஒரு கேமரா மட்டும்தான் ஒர்க் ஆகுது. ஒரு கேமரா அவங்க சிவில் ஒர்க் போயிட்டுருக்கனால அந்த மெயின்டெனன்ஸ் போயிட்டுருக்கனால மெயின் கேட்டில் இருக்கிற கேமரா வந்து எடுத்துட்டாங்க. அது போட்டாங்கன்னா அந்த கேமரா வந்துடும். அது போட்டு இவங்க நார்மல் பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட்டு எடுக்கிறாங்க. இவங்க பாருங்கள், இந்த ஜம்போ டிஸ்பிளே வச்சுருப்பாங்க. பாருங்கள், இது மாதிரி ஜம்போ டிஸ்பிளே வச்சுருப்பாங்க. இது ஏன்னா வெளியே இருந்து வரவங்க பார்க்குறதுக்கு, டிரைவர் வந்தாங்கன்னா ஜீரோவில் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு வண்டியை அமைக்கிறதுக்காக இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. மோஸ்ட்லி வந்து அந்த ஜம்போ டிஸ்பிளே வந்து மோஸ்ட்லி பப்ளிக் வே பிரிட்ஜஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து ஆப்ரேட்டர் ரூம் உள்ளே இருக்கும், டிரைவருக்கு வந்து விசிபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணுவாங்க. இங்கே அவங்க வந்து டிரைவர் வந்து என்ட்ரன்ஸில் பார்த்துட்டு வண்டியை உள்ளே ஏற்றணும். டிரைவர் வந்து வண்டியை விட்டு கீழே இறங்கி உள்ளே வர மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்க உள்ளேருந்து ஏற்றணும். இந்த பக்கம் வரும்போது அப்படியே டிரைவர் வண்டியில் உட்காந்துட்டு வெயிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்றனால அந்த ஜம்போ டிஸ்பிளே வச்சுருக்காங்க. நம்ம சாஃப்ட்வேர் கொடுத்து எல்லாமே ஓரளவுக்கு சொல்லிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் கம்பெனி நேம் வந்து வெய்டர் வேயிங் அண்ட் ஆட்டோமேஷன், கோயம்புத்தூரில் இருக்குது. நாங்கள் எல்லாமே வேயிங் ஸ்கேலு, க்ரெயின் ஸ்கேலு, வேவ் பிரிட்ஜு, வேயிங் ஆட்டோமேஷன், ஸ்டாம்பிங், ரீஒர்க், எரெக்ஷன் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். நியூ வேவ் பிரிட்ஜஸும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எது ஒன்றுனாலையும் நீங்கள் எப்போனாலையும் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்கும். என்னோடய எல்லா வீடியோலையுமே என்னோடய டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். நான் நிறைய வந்து இதுக்கப்புறம் கண்டினியூஸாக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஒவ்வொன்றா எரெக்ஷன் போனாலும் சரி, இன்ஸ்டலேஷன் போனாலும் சரி, சர்வீஸு இல்லை ஒரு இடத்துல லோட்ஸில் மாற்ற போகிறோம், அது எல்லாமே கண்டினியூஸாக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். எதனா ஒன்றுனாலும் எப்போ வேணாலும் கூப்பிடலாம். எங்கள்கிட்ட எல்லா மெட்டீரியலுமே அவைலபிளாக இருக்குது. இண்டிகேட்டரு, லோட் செல்லு, ஜங்ஷன் பாக்ஸு, ஜம்போ டிஸ்பிளே, சாஃப்ட்வேர் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. வேயிங் ஆட்டோமேஷனுக்கு சம்மந்தமாக வேயிங் டிரான்ஸ்மிட்டரு, 15 kg லோட் செல், 5 kg லோட் செல், 200 kg அது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. T7 இண்டிகேட்டரு, A12 இண்டிகேட்டரு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் எப்போ வேணாலையும் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.